அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே, ஹஸ்பண்டுக்கு வேலைங்க. ஸோ கிளம்பி போயிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு வேலை இருந்தாலே நமக்கு சண்டேனாலும் மண்டேனாலும் ஒன்று தான். எந்த ஒரு நான்வெஜ்ஜும் வீட்டுக்கு வராது. என்ன தான் இருந்தாலும் சண்டே அப்படின்னா நான்வெஜ் அப்படின்ட்டு மனசளவில் ஃபிக்ஸ் ஆகிட்டோமா, அதை மாற்ற முடியலங்க. ஃப்ரிட்ஜை திறந்தாலே வெஜ்ஜாக இருக்குது. சரி, வெஜ்ஜையே நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணால் எப்படி அப்படின்ட்டு யோசித்து மண் சட்டியை தூக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பீர்க்கங்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். பட் மட்டன் சிக்கன் பண்ணுவோம்ல, அதே ஸ்டைல், அதே ஃபார்முலா, அதே மெத்தடை யூஸ் பண்ணி பீர்க்கங்காவை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். சாப்பிடும்போது தெரியாது பீர்க்கங்காய் தான் இருக்குது அப்படின்ட்டு, ஆனால் பார்த்தாதான் தெரியும். சாப்பிடும்போது கண்ணை மூடிட்டு சாப்பிடும்போது மட்டன் சிக்கன் ஃப்ளேவர் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழம்பை மண் சட்டியில் வச்சு விட்டுட்டு தொட்டுக்க என்ன பண்ணலாம், மீன் ஃப்ரை பண்ணலாம்ல. மீன் ஃப்ரைனா மீன் ஃப்ரை இல்லைங்க, மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கிற கருணைக்கிழங்கு ஃப்ரை. ஸோ கருணைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு மீனுக்கு தேவையான எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா புரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தவாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா முறுமுறுன்னு கருணைக்கிழங்கு வேகிற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடும். ஸோ நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்ட்டு நம்ம புலம்பிட்டு வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு என்ன இருக்கோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லைனாலும் அந்த டேஸ்ட்டில் அந்த ஃப்ளேவரில் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். செம்மையாக இருந்தது லஞ்சு. ஸோ இதே மாதிரி தான் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பத்தலைன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி பட்ஜெட் போடாது தான். ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேங்க. மந்த்லி பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள்.